வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் பஃப். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் 2 கப் மைதா மாவு போட்டுக்கலாம். அது 300 கிராம் அளவு இருக்கும். அதில் தேவையான அளவு உப்பு, ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து மாவு நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. அதை 2 பிரிவாக உருட்டிக்கலாம். சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவு நல்லா தூவி விட்டுக்கலாம். ஒரு உருண்டையை எடுத்து அதை சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா அகலமாக விரித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். மறுபடியும் கல்லில் மாவு தூவிக்கிடலாம். மறுபடியும் இன்னொரு உருண்டையை எடுத்து அதையும் நல்லா அகலமாக விரித்து தேய்ச்சிக்கலாம். அதில் வெண்ணெய் அல்லது டால்டா நல்லா தடவி விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா பரவும்படி வெண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். மறுபடியும் ஒரு சீட் எடுத்து மேலே போட்டு அதுலேயும் கொஞ்சம் வெண்ணெய் தடவி விட்டுறலாம். ஓரங்களை கட் பண்ணி விட்டுறலாம். மறுபடியும் வெண்ணெயை நல்லா எல்லா பக்கமும் படும்படி தடவி விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் மடித்து விட்டு மறுபடியும் வெண்ணெயை தடவி மறுபடியும் 2 சைடும் மடித்து விட்டுருங்க. அதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் அதை எடுத்து விரித்து தேய்ச்சிக்கலாம். மறுபடியும் அதை அகலமாக விரித்து தேய்ச்சி விட்டு திருப்பி அதில் நல்லா எல்லா பக்கமும் வெண்ணெய் படும்படி தடவி விட்டுறலாம். மறுபடியும் அதை 2 பக்கமும் மடித்து விட்டுறலாம். வெண்ணெயை தடவி மறுபடியும் மடக்கி விட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். திருப்பி அதை எடுத்து மாவு தூவி மறுபடியும் அகலித்து தேய்ச்சிக்கலாம். ரெண்டு தடவை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் போதும். நல்லா தேய்ச்சி விட்டு ஓரங்களை பூரா நல்லா கட் பண்ணி விட்டுடலாம்.
அதை ஒரு கத்தியால் 6 சீட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண சீட்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறந்தடியும் வதக்கி விட்டுடலாம். அதில் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டணும். அதில் மல்லி இலை போட்டுக்கலாம். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 4 முட்டை எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையும் இந்த மசாலாவையும் உள்ளே வச்சு பப்ஸுக்கு நல்லா மடித்து விட்டுறலாம். ஒவ்வொரு சீட்டாக எடுத்து பப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சீட்டுக்குள்ளேயும் மசால் வச்சு அரை முட்டையை வச்சு மடித்து விட்டுடலாம். அப்படி எல்லா சீட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பழைய கடாயை வச்சு அதில் உப்பு போட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதில் பப்ஸ் வச்ச பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 40 நிமிஷம் அது வேகணும். 40 நிமிஷம் ஆன பிறகு எக் பப்ஸ் நல்லா வந்திருக்கு. நம்மளோட முட்டை பப்ஸு ரெடி ஆயிடுச்சு.